அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானுக்கு அடினா அடி சரியான அடி விழுந்திருக்கு நண்பர்களே. ஒரு காசல்ல ரெண்டு காசல்ல 17 லட்சம் கோடியை இழந்து விட்டு நிக்குது பாகிஸ்தான். அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, பாகிஸ்தான்ல நடந்து வருகிற சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட்டாக நிறைவேற்றப்பட்டு வருகிற சிபிஇசி திட்டங்கள் இருக்குது இல்லையா, அதுல இருந்து சீனா வெளியேறுவதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. அதனால அந்த திட்டத்தில் மிக முக்கியமான திட்டமான ஒரு திட்டத்துக்கு தான் இனிமே ஃபண்டிங் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால பாகிஸ்தான் இப்பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்குது. பாகிஸ்தானை பயங்கரமாக இப்படி சீனா காலை வாரி இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? சொன்னா நம்ப கூட மாட்டேங்க நண்பர்களே. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த பிரச்சனை தான் காரணம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தான் காரணம். ஆபரேஷன் சிந்தூருடைய எஃபெக்ட் தான் இது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, பாகிஸ்தானை சீனா பயங்கரமாக காலவாரி இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது முதல்ல என்ன நடந்தது, எதனால நடந்தது, இதனுடைய பாதிப்புகள் பாகிஸ்தானுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, இதனால இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற நற்பலன்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. நம்ம வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க, முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். அதே போல் உங்களுக்கு நம்ம வீடியோக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க ஒரு லைக்கை போடுங்க நண்பர்களே. கூடவே உங்கள் நண்பர்களோடு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய லைக்ஸும் ஷேர்ஸும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு பயங்கரமான அதிர்ச்சி கொடுத்திருக்குது சீனா. அதுவும் எப்படி தெரியுமா? கிளாசிக்கான கால வர்றது அப்படின்னா இதுதான். 6 நாள் அரசு முறை பயணமாக பாகிஸ்தான்ல இருந்து கிளம்பி சீனாவுக்கு போனாரு பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷெபாஸ் ஷெரீஃப். பாரத பிரதமர் ஸ்கோ உச்சி மாநாடுக்கு போனார் இல்லையா, 2 நாட்கள் போனாரு, மீட்டிங் அட்டன் பண்ணார், வந்துட்டார் இல்லையா. அதே சமயத்துல தான் பாகிஸ்தானுடைய பிரதமரும் சீனாவுக்கு போனாரு. ஆனால் அவர் 6 நாள் பயணமாக போனாரு சீனாவுக்கு. அவருடைய மிக முக்கியமான குறிக்கோளே என்னன்னா, பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து சிபிஇசி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நிறைவேற்றி வருது. கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட திட்டம் அது நண்பர்களே. அந்த திட்டத்துடைய மொத்த மதிப்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு அதனுடைய மதிப்பு. அதில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 20 பில்லியன் அளவுக்கு சீனா வழங்கிருச்சு. அதற்கான பணிகளும் முடிஞ்சது. இந்த சிபிஇசி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த திட்டம் தான் இது. இது சீன அதிபருடைய கனவு திட்டம். இந்த சிபிஇசி திட்டத்தில் மிக முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா, சீனாவில் இருக்கிற ஜின்ஜியாங் மாகாணம் இருக்குது. எங்க இருக்குது? நம்மளுடைய காஷ்மீருக்கு மேல வடக்க இருக்குது. அந்த மாநிலத்திலிருந்து ஒரு பெரிய ஹைவே போட்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற இந்தியாவுடைய பகுதியான பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குது இல்லையா, அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக நேர கீழே குவாதார் துறைமுகம் வரைக்கும் ஒரு ரோடு போடுறது. இந்த குவாதார் துறைமுகம் அரபிக்கடல்ல இருக்குது நண்பர்களே. அப்போ இந்த திட்டத்துடைய நோக்கமே சீனாவுடைய பொருட்கள் சீனாவிலிருந்து தரைமார்க்கமாகவே இங்க அரபிக்கடல்ல இந்தியன் ஓஷியனுக்கு வந்து சேரும். இங்க இருந்து கப்பல்ல ஏற்றி அதை அனுப்பிக்கலாம். அல்லது இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா சீனாவுக்கு போக வேண்டிய பொருட்கள் இங்க இறங்குச்சுன்னா இங்க இருந்து தரைமார்க்கமாக லாரியில் ஏற்றி சீனாவுக்கு அனுப்பிடுறது. இதுதான் பிளான். அந்த ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருந்தது. இதோட சேர்த்து பல ப்ராஜெக்டுகள் இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல வருது. அதில் பல டேமு, ரயில்வே லைனு, பல விஷயங்கள் இந்த திட்டத்தில் சீனா தான் தன்னுடைய ஃபண்டிங்கை போட்டு செய்து கொடுப்பதாக ஒப்பந்தம் போட்டிருக்குது பாகிஸ்தானோடு. இது எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. கடந்த 2-3 வருஷமாகவே பாகிஸ்தானுடைய பொருளாதார பிரச்சனை ஒன்று. அதுக்கு பிறகு பலூச்சிஸ்தானில் இந்த சீனர்கள் எங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் பயங்கரமான தாக்குதல், குவாதார் துறைமுகம் உட்பட. அதனால் சீனாவுக்கு கொஞ்சம் வருத்தம், பாகிஸ்தான் எங்கள் ஆளுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்தது.
ஒரு கட்டத்தில் இந்த குவாதார் துறைமுகமே வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு அந்த ரோடு போடுது இல்லையா மேலே சீனாவிலேருந்து குவாதார் துறைமுகத்துக்கு, அதை அப்படியே இந்த பக்கம் கிழக்கால திருப்பி கராச்சி துறைமுகத்துக்கு ரோடு போட ஆரம்பிச்சது சீனா. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இந்த பலூச்சிஸ்தான் தீவிரவாதிகளை எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு நம்ம கராச்சி துறைமுகம் வழியாக நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம் அனுப்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அது வரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஆனால் பாகிஸ்தானோ இந்தியாவை தாக்குவதிலே குறியாக இருந்ததுலே அதுக்கு சீனாவும் சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த தைரியத்தில் தான் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான் நடத்துச்சு. அதுக்கு இந்தியா இந்த அளவுக்கு திருப்பி அடிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பயங்கரமான அடி பாகிஸ்தானுக்கு இல்லையா, அதெல்லாம் கூட ஓகே, சீனாவுக்கும் அதில் சம்மதம் தான். பாகிஸ்தான் அடித்தா நமக்கு என்ன, தன்னுடைய ஆயுதங்களை விற்றேன், தன்னோட பிளெயினை விற்கிறேன், இன்னும் கூட நான் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி சீனா சொன்னதெல்லாம் நடந்தது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த ஒரு விஷயத்தை சீனாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அது என்னன்னா, பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் போய் தஞ்சம் புகுந்ததை சீனாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை போர் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட போய் கெஞ்சினது. அப்புறம் அமெரிக்கா இந்தியாவை கூப்பிட்டு சொன்னப்போ இந்தியா அதெல்லாம் முடியாது, நாங்கள் நேரடியாக தான் பேசுவோம், நீங்கள் யார் பேசுறதுக்கு குறுக்கால, நாங்கள் தேர்ட் பார்ட்டி மீடியேஷன்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு இந்தியா சொல்ல, பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓவே டைரக்டாக இந்தியாவை கூப்பிட்டு பேசி போர் நிறுத்தம் வந்தது இல்லையா. அதோட பாகிஸ்தான் நிறுத்தியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு பிறகு தான் ட்ரம்ப்போட இணக்கமாக போகிறேன் அப்படிங்கிற பேரில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொன்னது என்ன, அதுக்கான ரெக்கமெண்டேஷன் இவங்க கொடுத்தது என்ன, அதற்கு பிறகு பயங்கர க்ளோஸாக ட்ரம்ப்பு கூட அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு தாங்க பாகிஸ்தானில் பல ப்ராஜெக்டுகளை செய்கிறதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. இது சீனாவை பயங்கரமாக எரிச்சலூட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 15 ஆண்டுகளாக சீனா பாகிஸ்தானை தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சுருந்தது. பாகிஸ்தானுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்தது. இந்தியாவை பகைத்து கொண்டு கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருந்தது சீனா. அப்படிப்பட்ட பாகிஸ்தான் தன்னைய மீறி அமெரிக்காட்ட போயிருச்சு. அதுவும் ட்ரம்ப்பு சீனாவை நம்பர் 1 எதிரின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, பயங்கரமாக ஆக்ஷன் எடுக்கிறாரு. இருந்தாலும் கூட பாகிஸ்தான் அங்கே போய் கொஞ்சம் கொலாவுது. ட்ரம்ப்பு கூட சேர்ந்து ட்ரம்ப்போட ஃபேமிலியோட சேர்ந்தெல்லாம் பிட்காயின் மாதிரி இதுக்கெல்லாம் டீல் போடுது. அப்படிங்கிறதோடு இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் கச்சா எண்ணெயை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒப்பந்தம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானுடைய பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ஒரு இடத்துல இப்பொழுது தங்கம் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு கனேடியன் நிறுவனம் தான் அதை கண்டுபிடிச்சிருக்குது. அந்த கான்ட்ராக்டை கூட ட்ரம்ப்புக்கு கொடுக்குறோம், அமெரிக்காவுக்கு கொடுக்குறோன்னு அசீம் முனீர் சொன்னதாக பேச்சு அடிபடுது. இதையெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு கேவலமான ஆளுகளாடா நீங்க அப்படின்னு சீன அதிபர் ஜி ஜின்பிங் கடுப்பாயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் ஸ்கோ உச்சி மாநாட்டுக்கு ஷெபாஸ் ஷெரீப் வந்தபோது கூட அவர்கிட்ட கை குலுக்க கூட மறுத்துட்டாரு ஜி ஜின்பிங் அப்படிங்கிறத நாம் வீடியோலையே பார்த்தோம். கரெக்டாக? அதற்கு பிறகு ஷெபாஸ் ஷெரீப் அங்கே இருக்கிற அதிகாரிகள், மூத்த அமைச்சர்கள் பலரையும் பார்த்து கெஞ்சி கூத்தாடி இருக்கிறாரு. ஆனாலும் கூட சீனா அசைந்து கொடுக்கவில்லை. இனிமே பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்க்கு நாங்கள் ஃபண்டிங் கொடுக்கறத தொடர மாட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாங்கள் ஒரு $8 பில்லியன் அளவுக்கு ஒரு டீல் போடுறோம். அது எதுக்குன்னா இந்த எலக்ட்ரிக் மோட்டார் தயாரிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான வேற ப்ராஜெக்ட்ஸ் தான். இது பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்லேயே வராது. அந்த மாதிரியான ப்ராஜெக்டுகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. இதை ஷெபாஸ் ஷெரீப் உடனே CPEC 2.0 சைன் பண்ணிட்டேன் நான் அப்படின்லாம் சீன் போட்டிருந்தார். ஆனால் சீனாவோ தெளிவாக சொல்லிருச்சு, இனிமேல் நாங்கள் உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்க மாட்டோம் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு. இந்த விஷயம் எப்படி வெளியில் வந்ததுன்னா, நேற்று பாகிஸ்தான் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குது இல்லையா, ADB, அந்த பேங்க்கில் போய் ஒரு $2 பில்லியன் கேட்டு அவங்க ஒரு லோன் அப்ளிகேஷனை கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு தெரியுமா? சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல
ஒரு மிக முக்கியமான ஒரு ரயில்வே லைன் ஒன்று வருது. 1800 கிலோமீட்டர் ரயில்வே லைன் வடக்கிருந்து கராச்சி துறைமுகம் வரைக்கும் வருது அந்த ரயில்வே லைனு. அந்த மெயின் லைன் 1 அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த ரயில்வே லைனுடைய ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட பாகிஸ்தான் போயிருக்குது. அப்பொழுது தான் உலகத்துக்கு கன்ஃபார்ம்டாக தெரிய வந்தது சீனா பாகிஸ்தானை காலவாரிடுச்சு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சீனா பணம் கொடுக்குறேன்னு சொன்ன ப்ராஜெக்ட் சீனா இப்போ மறுத்துட்டதுனால பாகிஸ்தான் வேற வழி இல்லாமல் ஏடிபிட்ட போயிருக்குது. இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அது அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது முழுமையாக இப்பொழுது பாகிஸ்தான் அமெரிக்காவின் பக்கம் சாஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெளிவாகுது நண்பர்களே. அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய அதிபரான ட்ரம்ப்பும் எப்போ பாகிஸ்தானை கால வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அமெரிக்கா என்ன கேட்டிருக்குது, இதற்கு கைமாறாக இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் $2 பில்லியன் லோன் உனக்கு வாங்கி தரேன், ஆனால் அதுக்கு கைமாறாக நீயே ஒன்று பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தானை கேட்குது அமெரிக்கா. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற அந்த தங்க சுரங்கம் இருக்குது இல்லையா, அந்த தங்க படிமம் இருக்கிற அந்த பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதி முழுவதையும் நீ எனக்கு கொடுக்கணும். அமெரிக்க நிறுவனங்கள் அங்கே தங்கத்தை எடுத்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணுவோம், அதற்கான அனுமதியை நீ கொடுத்தீங்கன்னா நாங்கள் உனக்கு ஏடிபியில் லோன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னதாக கேள்வி நண்பர்களே. மொத்தத்தில் பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஃப்ரம் த பாட் இன்டு த ஃபயர் அப்படிம்பாங்க. அதாவது அடுப்பில் வச்சிருக்கிற கொதிக்கிற எண்ணெயில் கிடக்கிற ஆளை தூக்கி நேரடியாக தீக்குள்ளே போட்ட மாதிரியான நிலைமை தான். அதை விட இது கொடுமை அப்படிங்கிறதான் உண்மை. அந்த மாதிரி ஆயிடுச்சு பாகிஸ்தானுடைய நிலைமை அப்படிங்கிறதான் உண்மை. இதில் இந்தியாவுக்கு என்ன பலன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இதில் உள்ளடங்கி இருக்கு நண்பர்களே. மிக முக்கியமாக நம்மளுடைய ராஜதந்திர உறவுகள். ஒரு பக்கம் பாரதத்துக்கும் அமெரிக்காவுக்கும் முட்டிக்கிச்சு இல்லையா, பயங்கரமாக முட்டிக்கிச்சு. இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய எதிரியான சீனாவுடைய அடிமையான பாகிஸ்தான் அமெரிக்கா பக்கம் முழுமையாக சாஞ்சிருச்சு. இது 2 ஃபேக்டரும் சேர்ந்து சீனாவை இந்தியாவை நாட செய்திருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அதற்கு இந்தியாவும் ஒப்புதல் தெரிவித்து தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் உச்சி மாநாடுக்கு போனார். அங்கே அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு கொஞ்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இதற்கு பிறகு சீனா முழுக்க இனி இந்தியாவோடு தான் நம்ம கைகோர்க்க போகிறோம் அப்படின்னு முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. அதனால் பாகிஸ்தானை சீனா இனி மெல்ல கழட்டி விடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இணக்கமான ஒரு உறவு ஏற்பட துவங்கி இருக்குது. மீண்டும் அதில் பெரிய பலன் இந்தியாவுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் அமெரிக்கா பக்கம் சாஞ்சிட்டதுனால முழுக்க இனி பாகிஸ்தானுக்கான இந்த இராணுவ சப்ளைஸ் எல்லாம் குறைச்சிக்கும் சீனா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்கா இராணுவ சப்ளை கொடுத்தாங்கன்னா நாம் தான் F-15 போய் அடித்து தாக்கியிருக்கிறோம்ல, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் கொடுக்கறதுக்கே 1000 கண்டிஷன் போடுவான். அதோடு இல்லாமல் அது 10 வருஷம் வெயிட் பண்ணணும், 15 வருஷம் வெயிட் பண்ணணும் அவனை அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அவன் சப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் அமெரிக்காவை பற்றி நமக்கு கவலை இல்லை. சீனாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இணக்கமான ஒரு உறவை இது பலப்படுத்தி இருக்குது. பாகிஸ்தானை விட்டு சீனா விலகுவது இந்தியாவுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த விவகாரத்தில் சீனா பாகிஸ்தானை கால வாரினது சரின்னு நினைக்கிறீங்களா? பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் போய் தஞ்சம் அடைஞ்சதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த பிரச்சனையில் இந்தியாவுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.